நண்பா, நீங்கள் தோல்வியிலிருந்து மீண்டு வெற்றியடைய இந்த வீடியோவில் நாம் 5 வழிமுறைகளை காணவிருக்கிறோம். முதலாவது, உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் வேலையில் ஒரு சிறு தவறினாலோ அல்லது மற்றவர் செய்த சூழ்ச்சியினாலோ நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் அத்தகைய சந்தர்ப்பங்களில் நீங்கள் முயற்சியை கைவிடக்கூடாது. அதை மேலும் தொடர பழகிக்கொள்ள வேண்டும். இங்கு இருக்கும் எவரும் உங்களை ஊக்கப்படுத்துவார்கள், உதவி செய்வார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்காமல் உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை அதே வேலையை சற்று திருத்தி செய்து பாருங்கள். முயற்சி திருவினையாக்கும். இரண்டாவது வழிமுறை, அடுத்தது என்ன செய்வது என்று பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்தில் தடுக்கி விழுந்தால் யாரும் பார்க்கும் முன் எழுந்து விட வேண்டும். நீங்கள் தோல்வி அடைந்தால் வருத்தத்தினால் மூழ்கி கிடக்காதீர்கள். அடுத்து என்ன செய்வது என்று பாருங்கள். அடுத்த முயற்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யுங்கள். பழைய தவறை சரி செய்து நீங்கள் முயற்சி செய்யும் போது நிச்சயம் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். மூன்றாவது வழிமுறை, துரோகத்தை உரமாய் மாற்று. உங்கள் நண்பனோ உறவினரோ அல்லது உங்கள் உடன் பணிபுரிபவரோ உங்களுக்கு செய்த துரோகத்தை நினைத்து மனம் வருந்துவதால் உங்களுக்கு என்ன நன்மையும் விளையப் போவதில்லை. அதனால் அவர்கள் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற நினைப்பை விதைத்து விடுங்கள் மனதில். அந்த நம்பிக்கையை கொண்டு உங்கள் முயற்சியினால் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நீங்கள் அடையும் வெற்றியே உங்களுக்கு துரோகம் செய்தவருக்கு மாபெரும் தண்டனை. நான்காவது வழிமுறை, புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரே விதத்தில் செய்து கொண்டிருந்தால் ஒரே மாதிரியான முடிவுகளே கிடைக்கும். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற புது புது விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை நடைமுறையில் செயல்படுத்தி பாருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் முன்னேற்ற பாதையில் சிறப்பாக செல்ல முடியும். மரம் வெட்டுபவன் தன் கோடரியை கூர்மையாக வைத்துக்கொள்ள அவ்வப்போது அதை கூர்மைப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்பொழுதுதான் அவன் வெட்டும் தொழில் சிறப்பாக நடைபெறும். அதேபோல் மனிதனும் அவ்வப்போது புது புது விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை நடைமுறையில் பயன்படுத்தி பார்த்து அதன் விளைவுகளை சந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் வெற்றி பாதையில் செல்ல முடியும். ஐந்தாவது வழிமுறை, சுய ஒழுக்கம் வேண்டும். ஒரு செயலை நிறுத்தாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் முதலில் உங்களுக்கு சுய ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் உங்களுக்கு ஒரு ஆளுமைத்தன்மையும் விடாமுயற்சியும் கொடுப்பதாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் ஒழுக்க நெறியில் வாழ்ந்து ஒரு முயற்சியில் ஈடுபட்டால் அது அவனுக்கு நிச்சயமாக வெற்றியை பரிசளிக்கும். ஆகவே மேற்கூறிய 5 வழிமுறைகளை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். நீங்கள் தோல்வியிலிருந்து மீண்டு வெற்றியை நோக்கி நகர்வீர்கள். நன்றி, வணக்கம்.